அன்பிற்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். ஆவணி சதுர்த்தி என்பது விநாயகருடைய பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. விக்கினங்களை தீர்ப்பவன் விக்னேஸ்வரன், தனக்கு மேல் தலைவன் இல்லாதவன் விநாயகன், ஆனை முகத்தை கொண்டவன் ஆனைமுகன், கணங்களுக்கு தலைவனாக இருப்பவன் கணபதி, இப்படியெல்லாம் பல பெயர்களால் அழைக்கப்படுகின்ற விக்னேஸ்வரர் நாங்கள் வணங்குவதற்கு மிக எளிமையான ஒரு கடவுள். ஒரு மஞ்சளை பிடித்து இல்லை மாட்டு சாணத்தை பிடித்து அதன் மேல் ஒரு அருகம்புல்லை குத்தி வைத்து விட்டால் அங்கே அவன் எழுந்தருளி இருப்பான். ஆற்றங்கரையிலோ ஆலமரத்தின் கீழோ எங்கேயோ தெரு ஓரத்திலோ இருந்து ஒரு மிக எளிமையாக இருந்து மக்கள் சொல்லுகின்ற கஷ்டங்களை எல்லாம் கேட்டு அவர்களுக்கு அருள் செய்கின்றவன் அந்த விநாயகன். கந்தனின் அண்ணனாக பேசப்படுகின்றவன், சிவன் பார்வதியின் தலைமகனாகவும் பேசப்படுகின்றவன். இப்படிப்பட்ட இந்த விக்னேஸ்வரன் விநாயகன் பிறந்த நாளான இந்த ஆவணி சதுர்த்தியை உலகமெங்கும் இருக்கக்கூடிய இந்து மதத்தை சார்ந்தவர்கள் ஒரு சிறந்த வழிபாட்டு நாளாக கொண்டாடி மகிழ்கிறார்கள். விநாயகருக்கென்று ஒரு மதமே அன்றைய நாட்களில் இருந்தது. காணாபத்தியம் என்று சொல்லப்படுகின்ற மதம் அது. பின்னாளில் அது வைணவத்தோடும் சைவத்தோடும் இணைந்து ஒன்றாக கலந்து விட்டதாக சொல்லப்படுகிறது. அப்படி இருந்தாலும், எப்படித்தான் இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும் கடவுள் என்பவன் ஒருவனே. அந்த வகையில் அந்த விநாயகனுடைய பாதங்களை பணிந்தால் எங்களுடைய துன்பங்கள் எல்லாம் இல்லாமல் போகும். கூப்பிட்ட உடனே வரக்கூடிய மிக எளிமையான கடவுள் கணபதி என்று பேசப்படுகிறான். மூஷித வாகனன் என்று சொல்லப்படுகின்றான். எலியை வாகனமாக கொண்டதால் அந்த பெயர் அவனுக்கு. லம்போதரன் என்ற பெயர் அவனுக்கு இருக்கிறது. பானை வயிறு இருப்பதால் அவனுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. இப்படி எல்லாமே சிறப்பான அம்சங்களாக இந்த உலகத்திலே யாருமே கடவுள் என்று நினைக்கக்கூடிய வகையில இல்லாமல் எங்களில் ஒருவனாக கணக்கிடப்படக்கூடிய ஒரு கடவுள்தான் விநாயகர். அதனால்தான் அவ்வை சொல்லுவாள், பாலும் தெளிதேனும் பாக்கும் பருப்பும் இவை நானும் கலந்து உனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தாய் என்று. இந்த விநாயகன் ஞானத்தை தரக்கூடியவன், எங்களுக்கு அறிவை தரக்கூடியவன். அறிவை விரும்புகின்றவர்கள் எல்லாம் விநாயகரை தொழுதுதான் எந்த காரியத்தையும் தொடங்குவார்கள். பிள்ளையார் சுழி போடுவது என்று பேசுகிறோம். எந்த காரியத்தையும் பிள்ளையார் சுழி போட்டு தொடங்கிவிட்டால் அங்கே தோல்வி என்பதே கிடையாது. நான் உனக்கு பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இந்த நாளும் கலந்து 4 பொருட்களை உனக்கு நான் தருகிறேன். நீ எனக்கு தர வேண்டியதோ 3 சங்க தமிழ் மூன்றும் தா, இயல் இசை நாடகம் என்கிற சங்க தமிழை எனக்கு தா என்று அவ்வை பாட்டி கேட்டாள். அவ்வை பாட்டியினுடைய அந்த விநாயகர் அகவல் கூட அவள் பிள்ளையார் மேல் கொண்ட பற்றை சொல்லும். தாயாய் என்னை காத்த அந்த மந்திரத்தை எனக்கு ஓடி தந்தவனே என்று அந்த விநாயகர் அகவலில் சொல்லுவாள். பிள்ளையார் தாயாக வந்து எங்களுக்கு இறங்கக்கூடியவன். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை கஷ்டப்படுகின்ற பொழுது நீண்ட நேரம் அந்த பிள்ளையை கவலையிலே விடமாட்டாள். உடனே ஓடி வந்து தாங்கிக் கொள்ளுவாள். அப்படிப்பட்டதுதான் தாய் மனம். அந்த மனம் விநாயகருக்கு இருக்கிறது. எந்த கடவுளுக்கும் இல்லாத சிறப்பு அது. கூப்பிட்ட உடனே ஓடி வந்து தன்னுடைய தும்பிக்கையால் எங்களை தூக்கி அணைக்கின்ற பக்குவம் அந்த விநாயகனுக்கு இருக்கிறது. அதனால்தான் அவனை விக்னேஸ்வரர், துன்பங்களை நீக்குகின்றவன், விக்கினங்களை அகற்றுகின்றவன் என்ற பெயரிலே நாங்கள் அழைக்கின்றோம். இப்படிப்பட்ட விநாயகனுக்கு நாங்கள் பெரிய அறிவார்த்தமாக எல்லாம் எதுவும் செய்ய வேண்டியது இல்லை. மஞ்சளை எடுத்து அருகம்புல்லை வைத்து அவனுக்கு பிடித்தது மோதகம் என்று எல்லோருக்குமே தெரியும். அந்த மோதகத்தை படைத்து விட்டாலே போதும். இல்லை இனிப்பான அவல் பாயாசம் எதுவாக இருந்தாலும் படைத்து விட்டால் போதும். அது எதுவுமே இல்லையா, அவனுக்கு பிடித்த அருகம்புல் போதும். அதை எடுத்துக்கொண்டு அவன் நாங்கள் எதை கேட்கிறோமோ அதை எங்களுக்கு கொடுத்து விடுவான். அதனால்தான் மிக எளிமையாக அன்றைய நாட்களிலே நாட்டுப்புற மக்கள் ஒரு அருமையான பாடலை சொல்லி தங்களுடைய பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு என்று அந்த செவி வழியாக அந்த பாடலை கொடுத்திருப்பார்கள். குள்ளனை குண்டு வைரனை வெள்ளை கொம்பனை விநாயகனை தொழு. என்ன எளிமையாக ஒரு நகைச்சுவையாக குள்ளனை மிகவும் கட்டியாக இருக்கக்கூடிய குள்ளனாக இருக்கக்கூடிய குண்டு வைரனை வெள்ளை கொம்பனை விநாயகனை தொழு. வெள்ளை கொம்பன் விநாயகனை தொழு, துள்ளியோடும் தொடரும் வினைகளே. எங்களுக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் துன்பங்கள் எல்லாமே சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிவிடும். கருணை வள்ளல் கணபதியை தொழ
அருமை பொருள்கள் அனைத்தும் வருமே, என்ன வேண்டும் எங்களுக்கு கேட்டு பாருங்களேன், அத்தனையும் தந்து விடுவான். முப்பழம் வெல்லம் மோதகம் தின்னம் தொப்பை அப்பனை தொழ வினை இல்லையே என்று பேசும் அந்த பாடல். வேழ முகத்து விநாயகனை தொழ வாழ்வு மிகுத்து வரும் என்று அந்த வரி முடியும். அந்த பாடலினுடைய அடி முடியும். அப்படி என்றால் அந்த யானை முகத்தை கொண்ட அந்த வள்ளலிடம் நாங்கள் கையேந்தி நின்றால், அப்பனே எங்களுக்கு இது வேண்டும் என்று கேட்டுவிட்டால் அத்தனையும் தரக்கூடியவன் அவன். கருணை வள்ளல் அவன். முப்பழம் மா பலா வாழை என்று பேசுகிறோம், அதிலே ஏதோ ஒரு கனியை படைத்து பாருங்களேன், கொடுத்து விட்டு கேட்டு பாருங்களேன், அவன் இல்லை என்று சொல்ல போவது இல்லை. அப்படிப்பட்ட எங்களோடு ஒருத்தனாக இருந்து எங்களுக்கு அருள் தரக்கூடிய அந்த விநாயகனை அவனுடைய பிறந்த நாளிலே எங்களுக்குள் ஒருவருக்கு பிறந்த நாள் வந்தால் எத்தனை சந்தோஷமாக கொண்டாடுவோம். அதே போல அவனுடைய பிறந்த நாள் இந்த ஆவணி சதுர்த்தி. அந்த ஆவணி சதுர்த்தி நாளிலே அவனுடைய மனம் குளிர்மாற்போல் ஏதாவது ஒன்றை படைத்து, முடிந்தால் ஒரு விரதம் இருந்து காலையிலே ஒரு நேர உணவை சுருக்கி, இல்லை 2 நேர உணவை சுருக்கி நாங்கள் அவனிடம் மண்டியிட்டு கேட்டோமா இருந்தால் எங்கள் துன்பங்கள் எல்லாம் எங்களை விட்டு விலகி போகும். நாங்கள் செய்த பாவங்கள், எங்களுடைய வினைகள் எல்லாம் எங்களை விட்டு உயிரோடு அருந்து போய்விடும். இந்த நாளை தவற விடாமல் எல்லோருமே விநாயகனுடைய பாதம் பணிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.